தூத்துக்குடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொவினா ரூத் ஜேன் சென்ற பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் மதார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷேக் மதார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் தேர்தல் நிலைக்குழு எண் 2 கோட்டப்புள்ளி உதவி இயக்குனர் பிரதாமன் தலைமையிலான பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். மேலும் அந்த பிரச்சார வாகனத்தை சோதனையிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து வேட்பாளர் வந்த காரையும் சோதனையிட்டனர். காரில் ஒரு பார்சல் ஒன்று இருந்தது, அது என்ன என்று கேள்வி கேட்டனர். பின்னர் அந்த பார்சலை உடைத்து பார்த்த போது அதில் துண்டு பிரசுரம் இருந்தது. இதை தொடர்ந்து சோதனை முடிந்ததுக்கு பிறகு அந்த வாகனத்தை அனுப்பி வைத்தனர். இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆழமாக அழுத்தமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எவ்வளவு கேவலமாக பச்சை பச்சையாக நீங்க போய் சொன்னீங்க. எவ்வளவு நேரத்தில்